என் திருமணத்துக்கு யாரும் வரக்கூடாது, எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா குஷ்பு அவங்களுடைய மகள் சொல்லிட்டாங்களா? நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர் சி தம்பதியோட மூத்த மகள் அவந்திகா சுந்தருக்கு இன்னைக்கு திருமணம், அதுவும் கோவாவில நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. சினிமா அரசியல் வட்டாரங்கள்ல பலருக்கும் நெருக்கமான குடும்பம் அப்படிங்கறதுனால இந்த திருமணம் பிரம்மாண்டமா நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு முற்றிலும் மாறா ரொம்ப நெருக்கமான குடும்பத்தினர்கள் மட்டும்தான் இதுல கலந்துக்கிறது செய்திகள் வெளியாகி இருக்கு. இது தனிப்பட்ட விழாவா, அதாவது தனிப்பட்ட திருமணம் நடத்தியிருக்காங்களாம். அவந்திகா சுந்தர் அவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க சீனிவாஸ் அவங்கள தான் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த காதல 2 குடும்பங்களும் ஏத்துக்கிட்டாங்க. திருமண ஏற்பாடு அமைதியா தான் நடந்துச்சு. வருங்கால மருமகனோட டெல்லி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரால் அழைச்சு திருமண அழைப்புதல் எல்லாம் கூட கொடுத்துட்டு வந்தாங்க குஷ்பு அவங்க. அதுக்கப்புறம் திருமண தேதி, இடம், ஏற்பாடெல்லாம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பு வெளியாகல. இப்பதான் அவந்திகா ஸ்ரவன் அவங்க திருமணம் ஜூன் 25ஆம் தேதி கோவாவில நடைபெறும்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதிலும் இந்த திருமணத்துல 2 வீட்டையும் சேர்த்து மொத்தம் 25 பேர் தான் கலந்துக்கிறாங்களாம். எதனால இந்த எளிமையான திருமணம்னா, அவந்திகா அவங்களுக்கு அமைதியான வாழ்க்கை தான் பிடிக்குமா, அமைதியா நெருங்கியவர்களோட மட்டுமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்களாம். ரொம்ப கூட்டமா சத்தமா எந்த ஒரு விஷயமும் வேணான்னு சொல்லியிருந்தாங்களாம். முதல்ல பதிவு திருமணம் மாதிரி சிம்பிளா முடிச்சிடலாம் நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த திருமணத்தை பண்ணிருக்காங்களாம். கோவாவில நடத்துவது சரி, அழைப்பாளர்கள் பட்டியல் மட்டும் கடுமையா கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையில அவந்திகா உறுதியா இருந்தாங்களாம். விஜய் அவருக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆனா மணமக்களை நேர்ல போய் அவர் வாழ்த்துவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவர் இதுக்காக இங்கிருந்து கோவாவுக்கு போவாரா, நிறைய பேர் த்ரிஷா அவங்களும் கூட போயிருவாங்களோ அப்படிங்கிற அதிர்ச்சியோட நிறைய செய்திகளை பதிவிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். குஷ்பு அவங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு விஜய் அவரு கண்டிப்பா போவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது தனிப்பட்ட விழா அப்படிங்கறதுனால அவரோட வருகை கடைசி நிமிடத்துல மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவந்திகா அவங்கள பத்தியும் ரசிகர்கள் இப்ப அதிகமா பேச வச்சுட்டாங்க. சொல்ல போனா அவங்க படிப்பு முடிச்சு சினிமாவில நடிக்கணுங்கிற ஆர்வத்தோட இருந்தாங்க. அவங்களுடைய திருமண செய்தி வெளிவந்த நேரமே அவங்க புதிய படங்கள்ல கவனம் செலுத்தி வராங்க. இப்படி ரசிகர்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் அவங்கள செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. கெரியரும் வாழ்க்கையும் 2யும் சமநிலைப்படுத்தி முன்னேறுவது நல்ல விஷயம் அப்படின்னு வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. 25 பேர் மட்டும்தான் இந்த திருமணத்துல கலந்துப்பாங்களா, இல்ல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எப்படியோ மணமக்கள் சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.